தமிழில் ஒரு சொற்றொடர் உண்டு, சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. சேருன்னா நம்ம ஒன்றும் அவலமாக நினைக்க வேண்டாம். வயல்வெளியில் நெல் விளைந்திருக்கின்ற பொழுது நீர் பாய்ச்சினால் அங்கு இருப்பது தான் சேறு. குளத்தில் நீர் நிரம்பி இருந்தால் அதற்குள் இருக்கக்கூடிய மண்ணின் பெயர்தான் சேறு. இளகிய தன்மை கொண்டு இருக்கக்கூடிய மண், அதில் மலர்ந்து இருக்கக்கூடிய செந்தாமரை போன்று அவள் பிறந்திருக்கக்கூடிய குலம் என்ன, குடி என்ன, அவரை சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் என்ன மனோநிலையில் இருந்தவர்கள், அதிலிருந்து பக்திக்கு வந்திருக்கிறார். அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பக்தியின் அடிப்படையில் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. சுவாமி சொல்கிறார், எனக்கு பக்தி மட்டுமே முக்கியம். சபரியிடமே சொல்கிறார் ராமர். பக்தி உண்மையாக இருக்கிறதா? சுவாமி ஒரு அத்தியந்த பக்தர்கிட்ட சொன்னார். அவர் வந்திருக்கார் ஒன்று, அவர் ஒரு பார்ட் டைம் பக்தர் அப்படின்னாராம். நம்ம எல்லாம் பார்ட் டைம் பக்தராக இருந்து விடக்கூடாது என்று வினயத்தோடு சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை இது. அதனால் சபரியை வைத்து நமக்கு என்ன சொல்கிறார், இது குலப்பெருமை இவற்றையெல்லாம் நான் பார்ப்பதே இல்லை, அதெல்லாம் சுவாமிக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட பக்தி இருந்த காரணத்தினால்தான் ராமர் அவருடைய தாடையை பிடித்து நிமிர்த்தி அவளிடம் கொஞ்சலாக பேசுகிறார். ஒரு நிமிடம்தான் நான் அதை செய்தேன், ஆனாலும் உன்னுடைய வார்த்தை சீதையினுடைய சக்தி என்பதை பற்றி நீ விளக்கியிருப்பது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று பக்தி இருக்கும் இடத்திற்கு தானாக அவர் வந்து விடுகிறார்.